வணக்கம் தமிழக மக்களே, நான் உங்கள் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பேசுகிறேன். பிக் பாஸ் மூலியமாக நிறைய குழந்தைங்களை கேட்ச் பண்ணிட்டோம். ஓகேங்களா? மதுரையில் நான் ஆக்சுவலாக டூ வீலரில் போயிட்டு இருப்பேன். முன்னாடி ஸ்கூல் வேன் போகுதுங்க. அந்த ஸ்கூல் வேன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராமத்தில் இருக்குது, பட்டி தொட்டியில் இருக்குது. பட்டி தொட்டியில் இருக்க குழந்தைங்க கூட பின்னாடி வந்து வாட்டர்மெலன் ஸ்டார்னு கை காட்டுறாங்க. நிறைய பேர் அண்ணே நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டாரு, உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். குழந்தைங்களை கேட்ச் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, விஜய் சார் மட்டும்தான் குழந்தைங்கள கேட்ச் பண்ணார். ஓகேங்களா? விஜய் சாருக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் அண்ணாவுக்கு அப்புறம் குழந்தைங்களை இயற்கையான முறையில் யதார்த்தமான நடிப்பின் மூலியமாக கவர் பண்ண ஒரே ஸ்டார் வாட்டர்மெலன் ஸ்டார் தான். ஓகேங்களா? சொல்ல முடியாதுங்க. ஓகேங்களா? நிறைய பேர் புத்திசாலிகள் வந்து நிறைய புரிஞ்சுக்கிட்டாங்க, இவருக்கு ஃபேன் பேஸ் அதிகமாகிடுச்சு, நிறைய ரசிகர்கள் கூட்டம் வந்துருச்சு அப்படின்னு. இதற்கு ஒரே சாட்சி பிக் பாஸ் ஹவுஸில். ஓகேங்களா? முதல் வாரத்தில் 2 லட்சம் ஓட்டுகள் எடுத்தது. ஓகேங்களா? ஸோ பிக் பாஸில் 60 நாட்கள் இருந்தோம், ஓட்டுனால நம்ம வெளியில் வரலாம். ஓகேங்களா? அது வேற கதை, அதை நம்ம விட்டுருவோம். ஸோ அதிகமாக குழந்தைங்களை கேட்ச் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக தளபதியை மக்கள் கொண்டாடுற மாதிரி வாட்டர்மெலன் ஸ்டாரை விசில் அடித்து, இதுக்கு அதாவது எடுத்து வச்சுருந்தாலும் கொடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தளபதியை கொண்டாடுற மாதிரி வாட்டர்மெலன் ஸ்டாரை, அதாவது என்னை பார்த்த உடனே கத்தி விசில் அடித்து சவுண்டு போட்டு எத்தனை பேருக்கு கிடைக்குங்க அந்த ஒரு பாக்கியம். ஸோ உண்மையிலேயே கலைத்தாயினாலையும் இறைவனாலையும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். இதுக்காக ரொம்ப சந்தோஷமும் படுறேன். திருப்பி சொல்ல வரேன், தளபதியை கொண்டாடுற மாதிரி மக்கள் வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாருக்கும் கிடைக்காதுங்க, சிலருக்கு தான் கொடுப்பனை கொடுக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஆபாசமும் இல்லாமல், யாரோட பேக்ரவுண்டும் இல்லாமல், சொந்த முயற்சி ரீல்ஸில் வந்து நடிப்பு அப்படின்ற ஒரு திறமையால் மட்டும்தான் நான் இவ்வளோ தூரம் முன்னேறி வந்திருக்கேன். ஓகேங்களா? இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். ஓகேங்களா? ஸோ ரீல்ஸ், அதாவது ஆக்டிங் ஸ்கில் நல்லா பார்த்துக்கோங்க. நிறைய பேர் சோசியல் மீடியாவில் ஆபாசம் வந்திருப்பாங்க, அடுத்தவங்களை பற்றி அசிங்கமாக பேசி வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லியே ஒரு சில பேர் வந்திருப்பாங்க. நான் எதுவுமே பண்ணலை, நான் பண்ணது எல்லாமே ரீல்ஸ்னால் வெறும் டப் மாஸ் பண்ணலைங்க. என்னோட நடிப்பை அதாவது நவரசங்களையும் நான் வெளியில் கொட்ட ஆரம்பித்தேன். ஓகேங்களா? இன்றைக்கி குழந்தைங்களை கேட்ச் பண்ணியிருக்கேன், மக்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்காங்க, நான் யூடியூப்பரே கிடையாது. ஓகேங்களா? இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் நான் ஃபிசியோதெரபி டாக்டர், என் ட்ரீட்மெண்ட் வீடியோவும் ஆக்டிங் வீடியோவும் போட்டேன். அந்த இன்ஸ்டாகிராமில் போட்ட ஆக்டிங் வீடியோ என்ன பண்ணுச்சு, 500 யூடியூப் சேனல் போச்சு, யூடியூப் சேனல்லேருந்து ட்விட்டருக்கு போச்சு, ட்விட்டர்லேருந்து டிக்டாக் போச்சு, அப்புறம் டிவி சேனல் போச்சு. பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி 5 படங்கள் நடிச்சிருக்கேன். வளர்ச்சினா இது தாண்டா வளர்ச்சி. ஓகேங்களா? இது வந்து சும்மா சாதாரணமாக வரல, சென்னைக்கும் மதுரைக்கும் ஓகேங்களா ரத்தம் சொட்ட ட்ராவல் பண்ணியிருக்கேன், ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரே நாள் 7 இன்டர்வியூ 8 இன்டர்வியூன்னு சொல்லிட்டு என்னை உடலை வருத்தி நான் வந்து எல்லாருக்கும் நடித்து காட்டிருக்கேன். கேட்டவங்களுக்குலாம் தமிழ்நாடு முழுக்க, கோயம்புத்தூர், ஓகேங்களா, திருப்பூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊருக்கும், திருச்சி, நான் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்க்கு முன்னாடி அனைத்து ஊருக்கும் நிறைய ஈவெண்ட்டுக்கு போயிருக்கேன், நிறைய ஸ்கூலில் சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்கேன். ஓகேங்களா? இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். ஸோ என்னோட கடின உழைப்புனாலையும் என்னோட யதார்த்தமான நடிப்புனாலையும் மக்களை வந்து அதிகமாக கேட்ச் பண்ணிட்டேன். இது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். ஓகேங்களா? ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, தளபதியை கொண்டாடுற மாதிரி மக்கள் என்னை கொண்டாடுறாங்க. விஜய் சாருக்கு அப்புறம் அதிக குழந்தைகளை கேட்ச் பண்ணியிருக்கேன். ஒன்று சொல்ல வரேன், இதை ட்ரோல் பண்ணி கிண்டல் பண்ணுறவங்க, எனக்கு வர ரசிகர்களை பார்த்துட்டு கேட்டால் அவங்க உங்களை கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற நபர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்ல ஆசைப்படுறேன். ட்ரூத் வில் ப்ரிவைல். ஒன்ஸ் இட் ப்ரிவைல் ஃபுல்லி, நாட் பார்ஷியலி. ஒரு தடவை உண்மை ஜெயிச்சுட்டா முழுசாக ஜெயிச்சிடும், பாதிலே நிற்காது. ஓகேங்களா? நிறைய பேர் பொறாமல் வைத்தறிச்சலில் வந்து பார்த்திங்கன்னா போடுறவங்க 1000 கமெண்ட் போடத்தாங்க செய்வாங்க. எனவே வாய்மையை வெல்லும். குழந்தைங்களை கேட்ச் பண்ணிட்டேன். ஓகேங்களா? பிக் பாஸ் எனக்கு நல்ல பிளாட்ஃபார்ம். பிக் பாஸ்க்கு முன்னாடி நான் நல்ல ஒரு ஃபெமிலியர். பிக் பாஸ் போனதுக்கப்புறம் அழகுக்கு அழகு சேர்க்குற மாதிரி நல்ல ஃபேமஸ் ஆகிட்டோம். நன்றி மக்களே.